ஹலோ எவ்ரிஒன். சாப்டர் 2ல நம்ம 2 முக்கியமான ஒரு டெர்ம்ஸ பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். டிடிஎஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில, இந்த 2 இம்பார்ட்டன்ட் டெர்ம்ஸ் நம்மளுக்கு தெரியாம, கண்டிப்பா நம்ம வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியாது. அது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹூ இஸ் டிடக்டார் அண்ட் டிடக்டீ அப்படிங்கிற இந்த 2 டெர்ம் தான். இதுல நம்மளுக்கு கன்ஃப்யூஷன்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில, கண்டிப்பா நம்மனால வந்து ஈஸியா ஒரு டிடிஎஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டீட்டெயில்ஸ கூட நம்ம வந்து ஃபில் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா டிடக்டாரோட டீட்டெயில்ஸ் என்ன? டிடக்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பா கேட்பாங்க. டாக்ஸ் நம்ம பே பண்ணும்போதும் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அப்ப நம்மளுக்கு டிடக்டார் அப்படிங்கிறது யாரு? டிடக்டீ அப்படிங்கிறது யாரு? அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது டிடக்டார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்ப நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல அக்கவுண்டன்ட்டா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆர்கனைசேஷன்ல டிடிஎஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து டிடக்டார் அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ நீங்க வேலை பார்க்குற ஆர்கனைசேஷனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்க டிடக்டார் டீட்டெயில்ஸ் தான் நீங்க வந்து குடுக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் டிடிஎஸ்ல நம்மளுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேயர் யாரோ அவங்க தான் வந்து டிடக்டார் அப்படின்னு நம்ம வந்து சொல்றாங்க. ஸோ யாரு பேமெண்ட் வந்து குடுக்குறாங்களோ, ஸோ அவங்க வந்து டிடக்டார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து டாக்ஸ் வந்து டிடக்ட் பண்றதுக்கான அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பேயர நம்ம டிடக்டார் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ 2வதா நம்ம வந்து எம்ப்ளாயர நம்ம டிடக்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல சேலரி நம்ம வந்து குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில, அந்த சேலரிக்கு டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ண வேண்டிய டிடக்டர நம்ம வந்து எம்ப்ளாயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ எம்ப்ளாயர் கூட நம்ம வந்து டிடக்டார் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து சர்வீஸ் ரிசீவர் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆடிட்டிங் சர்வீஸ் நம்ம ரிசீவ் பண்றோம். ஆடிட் ஃபீஸ் வந்து நம்ம வந்து பே பண்றோம். அப்ப அந்த இடத்துல வந்து இந்த ஆடிட் ஃபீஸ் பே பண்ணக்கூடிய நாம வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ் ரிசீவர். ஸோ சர்வீஸ் ரிசீவர் நம்ம வந்து டிடக்டார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த சர்வீஸ் ரிசீவ் பண்ண நாம வந்து பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ பேமெண்ட் பண்ணும்போது டாக்ஸ டிடக்ட் பண்ணக்கூடிய டிடக்டாரா நம்ம வந்து கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ இப்ப சிம்பிளா நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஒரு அக்கவுண்டன்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க வேலை பார்க்குற அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து டிடக்டார் அப்படிங்கிறத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிறங்க. அடுத்து நீங்க ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்டா இருக்கீங்க. உங்களோட கெரியர் வந்து டாக்ஸ் டிடிஎஸ் கன்சல்டன்ட் வந்து கெரியரா நீங்க வந்து கன்வெர்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பேயர், எம்ப்ளாயர், சர்வீஸ் ரிசீவர் அப்படிங்கிற இந்த 3 பேரையுமே வந்து டிடக்டார் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து பார்க்கணும். அப்ப டிடக்டீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்கலாம் இல்லையா? ஸோ அப்ப டிடக்டீ அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரு அ அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்றாங்களோ, அவங்க தான் வந்து டிடக்டீ. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆடிட்டருக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆடிட்டர் அவர் தான் வந்து டிடக்டீ. ஸோ அவருடைய டாக்ஸ் தான் வந்து இந்த இடத்துல டிடக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்து அவர டிடக்டீ அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆனாலும் நம்ம வந்து டிடிஎஸ்ல ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேயி. ஸோ இங்க பேயர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்க வந்து பேயி. ஸோ யாருக்கு வந்து அமௌண்ட் வந்து குடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து பேயி அப்படின்னு சொல்றோம். அவர் தான் வந்து என்னன்னா, இந்த இடத்துல டிடக்டீ. ஸோ டிடக்டீ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில, அந்த பேயுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து குடுக்கணும். அங்க எம்ப்ளாயர் அப்ப நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து எம்ப்ளாயி. ஸோ சேலரி அப்படிங்கிறது வந்து குடுக்குற அந்த எம்ப்ளாயர் அப்படிங்கிறது டிடக்டாராவும், சேலரி ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயி அப்படிங்கிறத நம்ம வந்து டிடக்டீ அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நம்ம வந்து பார்க்குறோம். ஃபைனலா வந்து நம்ம வந்து சர்வீஸ் புரொவைடர் யாரோ அவர வந்து நம்ம வந்து இந்த இடத்துல டிடக்டீ அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறோம். ஸோ ஆடிட்டர் அப்படிங்கிறது சர்வீஸ் புரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அவரு வந்து யாரு அப்படின்னா சர்வீஸ் புரொவைடர். ஸோ அவருடைய அமௌண்ட்ட நம்ம வந்து டிடக்ட் பண்றோம். ஸோ அவருடைய அமௌண்ட்ங்கிறதுனால அவரு டிடக்டீ அப்படின்னு வந்து அவர நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து இந்த டிடக்டீ அண்ட் டிடக்டார் அப்ப நம்ம வந்து பார்க்கிறது, முக்கியமா வந்து இந்த டிடக்டீயோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கண்டிப்பா இருக்கணும். ஸோ டிடக்டீயோட டைப் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியால இன்கம் டாக்ஸ வந்து யார் பே பண்றாங்களோ, அவங்கள வந்து ஒரே மாதிரியான கேட்டகரீஸ்ல வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வைக்கிறது கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய பிசினஸ பேஸ் பண்ணி, அவங்களுடைய நேச்சர பேஸ் பண்ணி வந்து டிடக்டீய வந்து மல்டிபிள் டைப்ஸா வந்து பிரிக்கிறாங்க. அப்படி வந்து என்னென்ன டைப்ஸ்ல வந்து டிடக்டீ அப்படிங்கிறது பிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இண்டிவிஜுவல் அல்லது ஹெச்இஎஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஒரு புரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸ் ரன் பண்ணக்கூடியவங்க அல்லது ஒரு ஃப்ரீலான்சர் அவர் வந்து எந்த பிசினஸுமே வந்து அவரு ரிஜிஸ்டர்லாம் பண்ணல. ஒரு பிசினஸ் நேம்லனா அவர் வந்து செக் கேட்கல. ஸோ பில்லு வந்து ஒரு பிசினஸ் நேம்ல தரல அப்படிங்கிற பட்சத்தில அவர் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அவர் குடுக்குற பான் கார்டு அவருக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து குடுத்த பான் கார்டா வந்து இருக்கும். ஸோ அவங்கள வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்டு அன்டிவைடட் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த பிசினஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ல
ரன் பண்ணக்கூடிய பிசினஸ நம்ம வந்து ஹெச்இஎஃப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஹெச்இஎஃப் அப்படிங்கிற பேசிஸ்லயும் நம்ம வந்து அவங்களையும் கூட இண்டிவிஜுவல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. அப்ப இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, ஹெச்இஎஃப்பா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம வந்து ஒரே பான் கார்டு தான் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் குடுப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம வந்து தனி அசஸ்ஸியோட டைப்பா வந்து பார்க்குறோம். அதாவது டிடக்டிவ் டைப் அப்படின்னு கூட நம்ம வந்து இத அடிஷனலா சொல்லலாம். ஸோ காமனா பார்த்தோம்னா இன்கம் டாக்ஸ பொறுத்தவரைக்கும் அசஸ்ஸீஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ யாருடைய டாக்ஸ் வந்து பே பண்றாங்களோ, ஸோ அவரு அசஸ்ஸி அப்ப நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? அதுக்காக. அடுத்து வந்து கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்ப நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கம்பெனிய பொறுத்தவரைக்கும், கம்பெனி தனியா வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். அந்த கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன பேஸ் பண்ணி அந்த கம்பெனி நேம்ல வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது, பான் கார்ட் அப்படிங்கிறது குடுத்திருப்பாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த அவங்களுடைய அ அசஸ்ஸி டைப் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது, கம்பெனி அப்படின்னு நம்ம வந்து தனியா வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு இருக்கு. நார்மல் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ம் அப்படிங்கிற பேசிஸ்ல வந்து நம்ம வந்து தனியா வந்து அந்த பிசினஸ வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. அந்த ஃபர்ம் பேசிஸ்ல தான் அவங்களுக்கு செப்பரேட்டா வந்து பான் கார்ட் அப்படிங்கிறது கூட குடுத்திருப்பாங்க. அடுத்து பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்ப நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ 2 இண்டிவிஜுவல்ஸ் ஓகே. ஸோ 2 இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்து ஒரு பிசினஸ் வந்து ரன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில அவங்க வந்து பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்ப நம்ம வந்து சொல்லலாம். ஸோ மோர் தென் ஒன் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு செப்பரேட்டா வந்து பான் கார்டு அப்படிங்கிறது குடுத்திருப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் டிடக்டீ அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் இந்த இடத்துல. அடுத்து வந்து 2 பெர்சன்ஸ் வந்து அசோசியேஷன் 2 ஆர் மோர் பெர்சன்ஸ் ஓகேங்களா? அவங்க வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்றாங்க. இது வந்து லாயர் அசோசியேஷன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். அதே மாரி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வந்து அசோசியேஷன் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அசோசியேஷன் ஆஃப் பெர்சன் அப்படிங்கிறது வந்து தனி ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அது வந்து ஒரு தனி பிசினஸா வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அங்கே வந்து மல்டிபிள் பெர்சன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து இண்டிவிஜுவல் ஒரு பெர்சன் தான், கம்பெனி ஒரு பெர்சன் தான், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒரு பெர்சன் தான், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் கூட ஒரு பெர்சன் தான், கவர்ன்மெண்ட் ஒரு பெர்சன் தான், லோக்கல் அத்தாரிட்டி ஒரு பெர்சன் தான். ஸோ எனி டைப் இதுல இருக்கக்கூடிய பெர்சன்ஸ்ல வந்து யாராவது ஒரு சில பிசினஸ் வந்து மல்டிபிள் பெர்சன்ஸா சேர்ந்து அசோசியேட் வந்து ரன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள ஏஓபி அல்லது அசோசியேஷன் ஆஃப் பெர்சன் அப்ப நம்ம சொல்றோம். ஸோ அவங்களுக்கு தனி பான் கார்டு வந்து குடுத்திருப்பாங்க. அவங்க பிசினஸ் வந்து தனியா வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட டிடெக்டிவ் டைப் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அத வந்து நம்ம ஏஓபி அசோசியேஷன் ஆஃப் பெர்சன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து அந்த டிடெக்டிவ் டைப் வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து கவர்ன்மெண்ட். ஸோ இந்த கவர்ன்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அப்படிங்கிறதும் சரி, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் அப்படிங்கிறதும் சரி. ஸோ 2மே வந்து என்ன அப்படின்னா, இந்த கவர்ன்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரில அப்ப வந்து நம்ம வந்து ஒரு பிசினஸ் உடைய டாக்ஸ் வந்து நம்ம டிடக்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த பிசினஸ் ஒரு கவர்ன்மெண்ட் ஆர்கனைசேஷனா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து கவர்ன்மெண்ட் பேசிஸ்ல அவங்களுக்கு தனியா வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு பான் நம்பர் அப்படிங்கிறது குடுத்திருப்பாங்க. அதோட கேட்டகரி அப்படிங்கிறது கவர்ன்மெண்ட் கேட்டகரில இருக்கும். ஸோ டிடக்டிவ் டைப் கண்டிப்பா கவர்ன்மெண்ட் அப்படின்னு நம்ம குடுக்கணும். ஸோ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அஸ் வெல் அஸ் வந்து நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்க போற கேட்டகரீஸ் அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ லோக்கல் அத்தாரிட்டியும் வந்து கவர்ன்மெண்ட் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அவங்க கவர்ன்மெண்ட் தான். ஆனாலும் லோக்கல் முனிசிபாலிட்டிய நம்ம வந்து லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? லோக்கல் யூனியன வந்து நம்ம வந்து லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில, அவங்களுடைய டிடக்டிவ் டைப் நம்ம வந்து இந்த இடத்துல லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பெர்சன். இது வந்து ஷார்ட்டா வந்து ஜுடிஷியல் பெர்சன் அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க. அதாவது கோர்ட் இருக்கு இல்லையா? அந்த கோர்ட் தான் ஜுடிஷியல் பெர்சன். ஸோ இத வந்து ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பெர்சன்ஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல அவங்க டிடெக்டிவ் டைப் வந்து நம்ம தனியா பண்ணணும். ஏன்னா, அவங்களுக்கும் தனியா வந்து ஒரு பான் கார்டு அப்படிங்கிறது குடுப்பாங்க. அதே மாதிரி சொசைட்டி அப்படிங்கிறது தனியா இருக்கு. தென் ஃபைனலா வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ட்ரஸ்ட் பேசிஸ்ல ஒரு பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, அந்த ட்ரஸ்ட்டோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியா வந்து அவங்க பான் கார்டு கூட அப்ளை பண்ணி வாங்கலாம். ஸோ அத வந்து நம்ம ட்ரஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அசஸ்ஸோட டைப் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த மாரி நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இது வந்து எதுக்காக இந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இதோட அசஸ்ஸியோட டைப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து தேவைப்படும். அதே மாதிரி நம்ம வந்து கான்ட்ராக்டருக்கான பேமெண்ட், அதாவது கான்ட்ராக்டருக்கான பேமெண்ட்ல நம்ம வந்து கம்பெனி, அதர் தென் கம்பெனி அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதர் தென் கம்பெனின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கம்பெனி தவிர இண்டிவிஜுவல், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், அசோசியேஷன் ஆஃப் பெர்சன், கவர்ன்மெண்ட் தென் லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பெர்சன், கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி, ட்ரஸ்ட் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மல்டிபிள் டைப்ல அசஸ்ஸி அப்படிங்கிறது பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அசஸ்ஸோட டைப்ப பேஸ் பண்ணி தான் வந்து இன்கம் டாக்ஸ் கூட அசஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்க. பான் கார்ட் அசஸ்ஸி டைப்ப பேஸ் பண்ணி தான் குடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ண தான் வந்து அதிகமா இந்த வீடியோஸ் வந்து யூடியூப்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது நம்ம தமிழ்ல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய பீப்பிளுக்கு வந்து கண்டிப்பா போய் சேரும். அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படி நீங்க வந்து இந்த சேனல் அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது ஒருத்தவங்க டேலி ரிலேட்டடா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேலி ஜாப் வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அல்லது சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் வந்து டாக்ஸ் ரிலேட்டடா வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, என்னோட சேனல அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த செஷன்ல நம்ம ஒரு முக்கியமான அப்டேட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.